ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஜூஜிகா நோ ரோக்குனினோட சாப்டர் 6 பார்க்குறோம். போன எபிசோட தரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வெறித்தனம் காட்டியிருப்பானுங்க. இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக போகும். சாப்டர் 6 ஆஃப்டர் மேக். உருமா இறுதியா முதல் ஆரம்பத்தை வச்சாச்சு. செங்கோஜி விஷயத்துல அலட்சியமா இருந்தது போல அடுத்து வரப்போற விஷயங்கள்ல அலட்சியமா இருக்க போறதில்ல. இதுக்கப்புறம் ரொம்ப தரவா இருக்க போறேன். அடுத்து பார்க்க போறவங்களுக்கு மட்டும் இதயமே இல்லைங்கிறது தெரிய வந்தா இன்னும் அதிக அட்டென்ஷன் கொடுத்து அவங்கள கொல்லுவான்னு திங்க் பண்ணுவான். உருமா அப்படி திங்க் பண்றதுக்கான ரீசனை பாத்தீங்கன்னா, செங்கோஜி தெரிஞ்சிருப்பான்னு கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருந்திருப்பான். பார்த்தா பிளேட் திரும்பினாப்ல இன்சிடென்ட்ஸ் வேற மாதிரி நடந்திருக்கும். அதனாலதான் தலைமை இப்படி ஒரு முடிவு எடுப்பான். அடுத்த டார்கெட்டை முடிவு செஞ்சிருப்பான். புஷிரோ யுகா ப்ராஸ்டியூட் நடக்கிற ஹோட்டல்ல காட்டுவாங்க. சில பொண்ணுங்க சில பசங்களுக்கு மத்தியில புஷிரோ யுகாவோட இன்ட்ரோ இருக்கும். ஒரு பொண்ணு யூகா கிட்ட காட்டுன்னு சொல்லிட்டு ஊட்டி விடுவா. சில பேர்லாம் லவ் மேக்கிங்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி லவ் மேக்கிங்னு இதை சொல்ல முடியாது, ரொம்ப கேவலமான லஸ்டா இருக்கும். பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, கூட இருக்க பொண்ணு யூகா கிட்ட அடுத்து நீ படணும்பா. பார்த்தா அவனுக்கு கஸ்டமர் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும். மெசேஜ்ல கஸ்டமர் 1 கிட்ட இருந்து இன்னைக்கு 6 மணிக்கு 15 பண்ண முடியுமான்னு கேட்டிருப்பான். யூகா கஸ்டமர் கிட்ட 6 மணிக்கு போறக்கு வேற யாரெல்லாம் கரெக்டா இருப்பாங்கன்ட்டு ஒவ்வொருத்தங்க கிட்டயே மெசேஜ் பண்ணி ரிப்ளை வாங்கிட்டு இருப்பான். அப்ப கூடவே இருக்க ஒரு பொண்ணு நான் போறங்கும். அப்பாடா தப்பிச்சுட்டான்ட்டு தேங்க்ஸ் பண்ணி தட்டி விடுவான். ஆனா யூகா கூப்பிடவும் என்ன விஷயம்னு கேட்பான் யூகா. ஆனா இந்த தப்பான விஷயத்துல இப்ப வரைக்கும் பணம் சம்பாதிச்சது போதும், யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் பே பண்றதுக்கு எனக்கு போதுமான அளவு காசு கிடைச்சிருச்சு, இதோட நான் நிறுத்திக்கிறேன்பா. அண்ட் யூகாவுக்கும் தேங்க்ஸ்ஃபுல்லா இருக்காங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவா. யூகா வெளியே போய் ப்ராப்பரா பேசலாமான்னு கேட்பான். யாருமே இல்லாத தனியான இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். கொஞ்சம் சஸ்பீஷியஸா இருக்கும் ஹானாவுக்கு. எப்படிப்பட்ட இடத்துக்கு ஏன் கூட்டிட்டு வந்தேன்னு பார்த்தா யூகா புல் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனா நம்ம வெளியே இருக்கோம், இப்படி பண்ணாதேன்பா. யூகாக்கு சிங்கப்பல் இருக்கும். ஹானாவோட நாக்க கடிப்பான், ரத்தமே வரும். விரல்ல புடிச்சு இழுத்துட்டு என்ன போக மாட்டையா, இதை நிறுத்தணுமா உனக்கு? பார்க்க போனா நான் தேவையில்லைன்னு தானே சொல்றேன், இந்த நாக்கு தானே இப்பெல்லாம் பேச சொல்லுது, பெட்டர் நான் அதை புசுக்கிடுறேன்ட்டு லைட்டரை வைப்பான் நாக்குக்கு கீழே. ஆனா திணறிட்டே இல்லைன்பா. யூகா நான் புடிச்சு கொடுத்த கஸ்டமர்ஸை யூஸ் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளா பணம் பார்த்துட்டு இல்ல எனக்கு போதும் நான் நிறுத்திக்கிறேன்னு அவ்வளோ ஈஸியா சொல்லிட்டு நின்றலான்னு நினைச்சேன்னு கேட்பான். ஆனா கிட்ட நீ யூனிவர்சிட்டி போகாம இரு, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா இப்பல இருந்து நான் வர சொன்னா வரணும், போக சொன்னா போகணும், புரிஞ்சுதான்னு கேட்பான். டக்குன்னு ஹானாவை விட்டு கொஞ்சம் தூரம் மன்னிச்சுக்க ஹானா, எனக்கு நீ தேவைன்ட்டு கட்டி பிடிச்சிட்டு இங்க பாரு, நீ திடீர்னு காணாம போறேன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும், நான் என்ன யோசிப்பேன்னு கேட்பான். ஹானாவும் மன்னிப்பு கேட்பா. யூகா நல்ல வேலை, இப்ப நீயே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துக்க. யாராவது வெளியே போகணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா அவங்கள நீயே தடுத்துருன்பான். நோட்டிபிகேஷன் வரவும் ஆனா பேசிட்டே இருந்த வேலை வந்துருச்சு பார்த்தேன்பான். பார்த்தா ஷிகோக்கு கியோ நம்ம தலைவன் அனுப்பிச்சிருப்பான். பிரிட்ஜுக்கு அடியில 6 மணிக்கு சந்திக்கலாம்னு சொல்லி. கியோ வந்துட்டு ஷாக் ஆவான். ஒருமா ஹிஷிரோ யூகா 15 வயசானவன், ப்ராஸ்டிடியூஷன் சர்வீஸை ரன் பண்றான். ட்ரக்ஸ் கடத்துறதுலையும் இன்வால்வ் ஆயிருக்கான். பிரைவேட் ஸ்கூல் போறான். அவன் செய்யற கேவலமான விஷயங்கள் அவனோட கேவலமான ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு லிமிட்ஸே கிடையாது. இந்த தடவை தெரிஞ்சுக்காம போறேன்னு எந்த விஷயத்தையும் சொதப்பாம அவனை நான் கொல்லாம் போல. அன்னையிலேருந்து எதுவுமே மாறலடான்ட்டு புஷிரோவை திங்க் பண்ணி நீ ஒரு ஈவல், ஆனா இவனை எப்படி கார்னர் பண்றது, எனக்குன்னு அவங்களோட எந்த கனெக்ஷன்ஸும் இல்லையேன்னு திங்க் பண்ணுவான். டோரை தட்டுற சத்தம் கேட்டு எந்திரிச்சு போய் பார்ப்பான். பார்த்தா டிடெக்டிவ் வந்திருப்பாரு. அஷிட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆன்சாய் வந்திருக்கன்பா. கூட்டா தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம், சேம் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கேன்னு. ஒருமா ஷாக் ஆவான். ஆன்சாய் அந்த கேஸ் நடந்து 4 வருஷம் இருக்கும் இல்லையான்ட்டு மனசுக்குள்ள இந்த பையன் திங்க் பண்ணுவான். 4 வருஷத்துல இந்த பையனை சுத்தி இருக்க விஷயம் மொத்தமா மாறி இருக்கு. டென்ஸ்டா இருக்கதை ஃபீல் பண்ண முடியுதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப ஒருமா 4 வருஷத்துக்கு முன்னால நடந்த விஷயத்துக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கேள்வி ஏதாவது கேட்க வந்தீங்கன்னு கேட்பான். ஆன்சாய் அந்த கேஸை பத்தி இல்ல, ஷுன்குன் செங்கோஜிக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பான். கூட்டாக்கு ஒன்னும் புரியாது, என்ன சார் பண்றீங்கன்னு கேட்பா. ஒருமா செங்கோஜியா, இது எதுக்கு இங்க இருக்கிறீங்கன்னு கேட்பான். ஆன்சாய் செங்கோஜி காணாம போறக்கு முன்னால அதிகமா உன் கூட தான் பேசிட்டு சுத்திட்டு இருந்திருக்கான்ங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்பான். ஒருமா நாங்க கிளாஸ்மேட்ஸ், பேச கூட கூடாதான்னு கேட்பான். ஆன்சாய் மர்மமா இருக்கு, நீ எதுக்கு உன்னை புள்ளி பண்ண பையனோடைய ஃப்ரெண்டா இருந்தேன்னு கேட்பான். உருமாவோட ஃபேஸ் அப்படியே மாறும். நான் புள்ளி பண்ண பல்லின்னு சொல்லியிருக்கேன்ல, 4 வருஷத்துக்கு முன்னால இதே தானே சொன்னேன்னு கேட்பான். ஆன்சாய் ஓ அப்படியான்பான். ஊட்டாக்கு கன்ஃபியூசிங்காவே இருக்கும், புள்ளிங்கான்னு திங்க் பண்ணுவா. ஆன்சாய் ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒன்னு கேட்டுக்கிறேன். இப்போ உன்னோட பேரண்ட்ஸ் ஆக்சிடென்டால சாகப்படாம அப்புறம் உன் தம்பியும் எந்த அசைவும் இல்லாம பணம் போல வாழ்றான் இல்லையா, இதெல்லாம் யாராவது பண்ணியிருந்தா அவங்கள என்ன செய்வேன்னு கேட்பான். ஊட்டாக்கு ஒன்னும் புரியாது, எதை கேட்க ட்ரை பண்றாருன்னு திங்க் பண்ணுவா. ஆன்சாய் நீயா இருந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்பான். ஒருமா நான் அவங்கள கொல்லுவன்பான். ஊட்டா ஆன்சாய் 2 பேருமே ஷாக் ஆவாங்க. ஒருமா ஆனா அப்படி ஒருத்தர் இருந்தாதானன்பான். ஆன்சாய் அந்த கோல்ட் ஐஸை பார்த்துட்டு என்ன மாதிரியான கண்ணுது, இது எரிமலை எப்ப வேணாலும் வெடிக்கலாங்கிற மலை ஏறி அந்த அட்மாஸ்பியர்ல பிக்னிக் பண்ணலான்னு சொல்ற போல இருக்கு, அது வெறும் வார்த்தைகள் போல இல்லையேன்னு திங்க் பண்றப்ப
உருமாவோட தாத்தா வந்து இது போதுமா, தயவு செஞ்சு விட்டுட்டு போங்க, அந்த இன்சிடென்ட்ல இருந்து இப்பதான் அந்த பையன் தேறி வரான், உங்களுக்கு தேவையான விஷயம் கிடைச்சா தயவு செஞ்சு போங்களேன்னு கேட்பாரு. அப்ப சரி நாங்க போறோம்ட்டு ஆஞ்சாய் மட்டும் போயிருவாரு. ஊட்ட ஐயோ சார் நில்லுங்கன்ட்டு ஓடுவா. உருமாவோட தாத்தா அந்த ஆபீசர் சஸ்பீஷியஸா இருக்கத சொல்லவும் ஆமான்பா உருமா டாட்டா காமிச்சிட்டு போவாரு ஆஞ்சாய். உருமா மனசுக்குள்ள எவிடன்ஸ்னு ஒன்று இருந்தா தானன்பா. செங்கோஜி டிசப்பியர் ஆயிட்ட விஷயத்த டிஸ்கஸ் பண்ண 4 பேர் கூடி இருப்பானுங்க. கியோ ஒரு காக்காவை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுவான், அதோட ரெக்கையெல்லாம் பிச்சு. செங்கோஜி காணாம போயிட்டான்னு சொல்லவும் பூஷிரோ வாய்ப்பில்லைன்பா. கியோ நம்ம 5 பேத்துல ஒருத்த மட்டும் எதுவுமே சொல்லாம காணாம போயிருக்கான்பா. யூகா கூகா கிட்ட அவனை கான்டாக்ட் பண்ணி பார்த்தேன்னு கேட்பான். கூகா வாய்ஸ் மேல மாறுதுன்பா. கியோ 3 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குன்பா. ஒன்னு உயிரோடவும் இருக்கணும், கான்டாக்டும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கணும், ஆனா பண்ணாம இருக்கான். 2வது உயிரோட இருக்கணும், ஆனா ஏதோ காரணங்களால நம்மள கான்டாக்ட் பண்ண முடியாம இருக்கலாம். 3வது செத்து இருக்கணும்பா. எல்லாருமே பயங்கர ஷாக் ஆவாங்க. கூகா செங்கோஜி உருமா கூட சுத்திட்டு இந்த விஷயத்த பத்தி சொல்லிடுவான். உஷிரோ ஷாக் ஆவான். கியோ உருமாவன் திங்க் பண்ணிட்டு அவனோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே டோட்டலா மாறும். உஷிரோ கண்டிப்பா செகண்ட் பாசிபிலிட்டியா தான் இருக்கணும். உருமாவை புள்ளி பண்ணதெல்லாம் பத்தாதுன்ட்டு ஏதோ ஒரு விஷயத்துல கட்டுப்படுத்தப்பட்ட நிலைமையில இருப்பான் போலன்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்பவே கியோ சைக்கோமாய் சிரிப்பான். 3வது பாசிபிலிட்டி தான் நடந்திருக்கணும், இன்னைக்கு இது போதுன்ட்டு கிளம்பிடுவான். எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆவாங்க. கியோச்சான்ட்டு கத்துவாங்க. அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஷிகோக்கு போர் அடிச்சிருச்சு, ஏன்னா எந்த குறையும் இல்லைன்னு அவனுக்கு தெரியும் கம்ப்ளீட்டா. அப்படி போயிட்ட பர்சன் நினைச்சு பார்க்குற ஒரே ஒரு விஷயம் ஈஸி கேம்ல தோத்த ஒரே ஒரு தடவைன்பாங்க. எல்லா விஷயமுமே ஒரே ஒரு விஷயத்த கனெக்ட் பண்றது போல இருக்கு. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனை மட்டுமே பார்க்குற கியோ சாஃப்டா சிரிக்கிறான்னு நரேட் பண்ணுவாங்க. சில நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமா யூகா மற்ற தக்ஸை பார்க்க வருவான். பின்னால ஒரு பொண்ணு ஹெல்மெட் போட்டிருக்கோம். சுத்தி இருக்க தக்ஸ்லாம் யார் அந்த பொண்ணுன்னு யூகிட்ட கேட்பாங்க. யூகா இப்பதான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கான்பா. அந்த பொண்ணை பார்த்துட்டு ரொம்ப கியூட்டா இருக்கும், அவன் பேர் என்னன்னு கேட்பானுங்க. பார்த்தா ஆசுமா வந்து நிப்பா. அந்த தக்ஸ் பார்த்ததுல சந்தோஷம் சீசுருச்சான்பாங்க. திரும்ப உருமாவோட கிளாஸ்மேட்டான ஆசுமா சான் இன்னொரு விஷ பரீட்சையில இறங்குறதா போட்டு அடுத்த சாப்டர் கண்டினியூ ஆகணும். இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே சில செக்ஷுவலைஸ் திங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கடுத்து வர விஷயங்கள்ல இன்னும் பயங்கரமா இருக்கும். விச் மீன்ஸ் ஆக்ஷன்ஸை தாண்டி செக்ஷுவலைஸ் பண்ற விஷயங்களும் இருக்கும். நான் இதை ஏன் முன்னாலேயே சொல்றேன்னா, கண்டிப்பா சில பேருக்கு சில விஷயங்கள் பிடிக்காது இல்லையா, அதுக்கான வார்னிங்கா தான் நான் அதை கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ கதை இதுதான். என்ன கதை இருக்கோ அதை நம்ம பார்க்க வேண்டியது. கன்சியூம் பண்ற மைண்ட் செட்ல இருந்து கன்சியூம் பண்ணா பிரச்சனை இல்லை. ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பிடிக்காம கன்சியூம் பண்ணிட்டு அதை பத்தி நம்ம கிரிட்டிக்ஸ் வைக்க கூடாது இல்லையா, அதனால தான் நான் ஃபர்ஸ்டே இன்ஃபார்ம் பண்றேன். இந்த சாப்டர் பத்தி உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்து எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ கைஸ். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமாக சப்போர்ட் பண்ணலாம்.